தேவலோக பதார்த்தம்னா இவ்வளவு தித்திப்பாவா இருக்கும். ரம்பா, இது என்ன கம்பங்களியா? எங்கடா இருக்கு? அம்மா, அழகு வந்துட்டாமா. யார் அவன்? என் பேரு சொல்லி கத்துறவன். மாளிகையை விட்டுட்டு மறுபடியும் மங்குடிசைக்கு வந்துட்டேனா? எப்படி வந்த? கட்ட வண்டியில வந்தேனா காத்தா பறந்து வந்தேனா? அழகு ரம்பா, எம்மா அம்மாவா? அவையார்தாவா? பூதத்துக்கு பொண்டாட்டியா இருப்பான். எம்மா கண்ணே, நேத்து ராத்திரி எங்கடா போனேன்? ஒரு ராத்திரில என்ன தவிக்க விட்டு போயிட்டியேடா. உங்க அப்பன் தான் சாமியாரா போயிட்டாரு, நீ கூட சொல்லாம போயிட்டியடா ராஜா. ஆமா, அப்பன் சாமியாரா போனா, உன் பிள்ளை ராஜாவாயிட்டான். எம்மா, நான் தேவலோகம் போயிட்டு திரும்பி வந்திருக்கேம்மா. தேவலோகமா? கல்லு சிலைய கட்டிக்கிட்டேன்ல, அது கல்லு இல்ல, நிஜமான பொண்ணு தான். அது பேரு ரம்பா. பைத்தியக்கார புள்ள, நல்ல புழுக கத்துக்கிட்டானே. ஆளை மாறிட்டானா இல்ல மூளை பிறண்டு போச்சா? ஒருவேளை அந்த பூதங்க தேவலோகத்துக்கு தூக்கிட்டு போய் இவன் மூளை எடுத்துக்கிட்டு அது மூளையை வச்சிருக்கோம். இறக்கும். போங்கடா சோம்பேறி பசங்கடா, வேலையை போய் பாருங்கடா. சோம்பேறி எப்படி வேலையை பார்ப்போம்? ஆமா, நேத்தி நொண்டுனே, இன்னைக்கு நடக்கிறேன். ஏண்டா ரத்த கலரியா இருந்த இடம் சுத்தமா இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? இல்ல, இவன் அடிபட்ட மாதிரி பாசாக பண்ணிருப்பான். சும்மாடா, நான் பார்த்த கண்ணால. ஆமாண்டா கைலாசம், நேத்தி ராத்திரி நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க என்ன ஆச்சு? ரம்ப என் காலை குணப்படுத்திட்டாடா. ரம்ப ரம்ப வைத்தியம் விட்டுமாவளோ? ஒருவேளை அவ உடம்புல மூலிகை கொடி படர்ந்திருக்கும், அதான் தொட்டதும் பட்டு போச்சு. போது கூட உங்க ஆராய்ச்சி, வேலை போய் பாருங்க. பாருங்க பாருங்க. ஏண்டா கண்ணு, நீ நிஜமா தேவலோகம் போயிட்டு வர்ற? ஐயோ பைத்தியமே, ஆமாமா ஆமா, இன்னைக்கு ராத்திரி வேணா நீ பாரு, நான் தேவலோகம் தான் போயிட்டு வரேன். கைலாசம் வாடா. கைலாசம், எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துட்டுதான் குறைஞ்சது போ. ஆமா, எமன் எடுத்த உயிரை கொடுப்பானோ? தரமாட்டான். என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தந்ததில்லை. வேணா அவனை கேட்டு பாரு. ஏண்டா உங்க பாட்டி உயிரை கொண்டு போனானே, என்ன ஆச்சு? கொடுக்கல. எங்க பாட்டி சாகும் போது கூட எங்க அப்பாவும் எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கேட்டாங்க. கொடுக்கல. முடியல வச்சு மண்ணை தள்ளுற வரைக்கும் கொடுத்தானா? இல்ல. அழகு, எங்க ஐயா கூட சொல்லுவாரு, ஏன்டா எம மாதிரி உசுர வாங்குற அப்படின்னு. எம இருக்கானே உசுர வாங்குவான், திருப்பி தரமாட்டான். திருட்டு பையன். அங்க கொடுத்துருக்கானே. எங்க? அங்க சாவித்திரிக்கு. எந்த சாவித்திரிக்கு? அதான் சத்தியமா உசுர சாவித்திரி கொடுத்துருக்கானே. கதைடா, அது கதை. கதையா? யமனாவது வாங்கின உசுர இந்தடாப்பா வச்சுக்க, கண்ணு திருப்பி கொடுக்கறதாவது. அப்படி கொடுத்துருக்கானே. யார் சொன்னா உனக்கு? எனக்கு ரொம்ப சொன்னான். சோழஞ்சிதரா ரொம்ப வந்துட்டாளா இங்கேயும்? அவ ஏன்டா சொல்ல மாட்டா? அவளுக்கு என்ன தெரியும்னு. என்ன சொன்ன? என் ரம்பைக்கு என்ன தெரியும் கேக்குற? டேய், உன் தோசை கடை ஒய்யாரி நினைச்சுக்கிட்டியா? என் ரம்ப சலங்க கட்டி ஆண்டான்னா சபையில இருக்கிறவங்க மனசெல்லாம் ஆடுண்டா. அதுவா, உன் ரம்பைக்கு ஜன்னி கண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி இருக்கும், அதை பார்த்துட்டு நீ நாட்டியம்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னது ரம்பைக்கு ஜன்னியா? நாய. கைலாசா நாயாயிட்டே. ஏன்டா கழுத மாதிரி கத்துற? வர வர பிள்ளைக்கு புத்தி முத்திக்கிட்டே வருது. மனுஷன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா இப்ப மிருகங்களோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். எங்கடா கைலாசமும் வைகுண்டமோ? 2 பசங்களும். என்னடா சொல்ற? நான் நல்லாட்டம் சொல்றேன்.
நீ கவனிச்சு பார். இத பத்தியா கைலாசம் வைகுண்டம். என்ன அதிசயமா இருக்க? இது தேவலோக அதிசயமா? கண்ணு நீ சாமியாரு, நாங்க 2 பேரும் சிஷியங்க. கண்ணு அழகு வெளியே நிக்காதப்பா. எந்த பால் பய கண்ணாவது பட போகுது. உள்ளவா. இதுதான் நரகலம். என்னடா இது, நடக்காமே வந்துட்டோமே. என்னடா இது, எங்க ஊர்ல குப்புசாமின்னு ஆட்டு இருக்கிற மாதிரி இங்க மனுஷாளா இருக்கிறாங்களே, இங்க சின்ன விடுவாங்களா? பூலோகத்துல செய்யும் பாவங்களுக்கு இது தண்டனை. அவனையே தலைவிட கட்டி போட்டுறாங்க. அது அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். அதிக நேரம் இங்க இருக்கக்கூடாது. பாருங்கள். இது எங்க ஊர் எருமகடால இங்க எப்படி வந்துச்சு? இது என்ன பாவம் பண்ணுச்சு? இதுதான் யமதர்மனின் வாகனம். என்னடா இது? என்னடா இது? காலில தண்டை, கழுத்தில தகத்தகா, கொம்பில பகபகா, ஏப்பா ஜரி கட்டு போட்டா எம்மடியோ? ஆமா, நம்ம ஊரு எருமையெல்லாம் சேட்டையில பூச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா, மாட்டுக்கு இவ்வளவு நீட்டம் கொம்பு இருக்குதா? என்ன கோயிலு போகிற மாதிரி ஊருமே வளைஞ்சுக்கிட்டே போகுது. இதுதான் கழுமரம். கழுமரமா? எங்க ஊரு கழுவெல்லாம் ஆலமரத்தில உட்காரும். அதில்லை, இது ஒரு பாவிக்காக காத்திருக்கும் கழுமரம். இதுல ஒரு பாவியும் போடலையே. அந்த பாவி இன்னும் வரவில்லை. காலம் முடிந்து அவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழுமரத்தில் ஏற்றுவார்கள். யார் எந்த பாவியோ? யாரும் இல்லை, உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் பக்கிரிசாமி. அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் இது படிப்படியா வளர்ந்து கொண்டே இருக்கும். ஐயோ, எங்க ஊரு பக்கிரிசாமி என்னன்னுக்கா இது? பாவமே. ரம்பா ரம்பா, இந்த கழுமரம் இல்லாம பண்ணிவிட. அது என்னால் முடியாது. அவன் புண்ணியம் செய்தால் இது தானாக மறைந்துவிடும். ரம்பா, அது என்ன புண்ணியம் சொல்ல? அது என்ன புண்ணியம்? சரி, வாருங்கள் சொல்லுங்க.